ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் பல்வி. இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ல அண்ட் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் ரோட் கிளைட் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது எதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்டி ஃபோர்க்கு தட் இஸ் ஃப்ரம் ஸ்ட்ரீமி ஈகிள் பை ஓலிங். ஸோ இது ஃப்ரெண்டில் மட்டும் இல்லாமல் பேக்லையும் கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்ஸ். ஸோ இந்த சீட்ஸ் பற்றி சொல்லணும்னா பொதுவாகவே ஹார்லி டேவிட்சன் ஒரு ஹெவி பைக் அண்ட் சீட்ஸும் இதுவாக இருக்கும். இவங்க இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்பில் போய் பார்க்கலாம். ரைட் வித் பிக் மேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அவர் வந்து எகெயின் அந்த நேமில் இருக்கல பிக் மேன். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பிக் மேன். அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லக்ஸுரி ரைட் அவர் நிறையவே ரைட் பண்ணி இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஹார்லி குரூப்ஸ் கூட நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு வேணுங்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அவரோட ஓன் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனு அண்ட் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஃப்ரம் வான்சனைன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டு அந்த மாதிரி நிறையாவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த வண்டியை ஒரு வாக் அரவுண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்தது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் தான். ப்ளஸ் அந்த வண்டியோட ஓனர் அவங்க த பிக் மேன். ஸோ எகெயின் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். என்னன்னா இது கம்ப்ளீட்டாக ரா பிக்சர் ரைட் ஃப்ரம் கராஜ். ஸோ எகெயின் இந்த சீட் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு கம்ஃபர்ட்டான இது கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உட்காந்துருந்து சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள். நான் இப்போ உட்காடுறேன். எஸ், ஓ செம்மையான கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் ட்ரிபிள் சீட் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் ரியர் சீட்டும் உங்களுக்கு சொல்ல போனால் ஜஸ்ட் இதில் உட்காடுறேன். ப்ளஸ் எகெயின் இந்த ஹார்லிலேருந்து அவங்க டூரர் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் தி டாப் பாக்ஸ் 10 years அண்ட் இதில் ஒரு குஷன் பில்லியனுக்குள்ளே ஒரு குஷன். ஸோ பில்லியனோட போகிறீங்க இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃப் கூட போகிறீங்கன்னா அவங்க கேஷுவலாக உங்கள் பின்னாடி இவ்வளோ கேஷுவலாக ஆறாமல் ரைட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் சொல்லும்போது எகெயின் வான்சனைன்னு சொன்னேன். என்னதான் நீங்கள் எக்ஸாஸ்ட் போட்டானாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாஷர் அதாவது ஒரு ஃபியூல் சிஸ்டம் வேணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனோஜெட்லேருந்து P4ங்கிற ஒரு ஃப்ளாஷர் கிட், அதாவது பிகி பேங்க் கிடையாது, நார்மலாக இது வந்து ஒரு ஃப்ளாஷர். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களை OEM ECUவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு இதோட சாஃப்ட்வேர் போடும். எகெயின் இங்கே என்ன பண்ணாங்கன்னா இங்கே உள்ள ஒரு டியூனர் இருக்கார். அவர் வந்து இங்கே இந்த பைக் ஓனரோட ப்ரிஃபரன்ஸுக்கு மாதிரி கஸ்டம் மேப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ECUவில் இது ரைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த டைனோஜெட் ஆஃப்டர் ரைட்டிங் அப்புறம் நீங்கள் வச்சுக்கவும் செய்யலாம், இல்லை ரிமூவ் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எகெயின் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-way அட்ஜஸ்டன்ட் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் அப் அண்ட் டவுன், ஸ்ப்ரிங் ஹார்டன், சாஃப்டன், இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்கேன். உங்களோட வெயிட் அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களோட 100+ kg நம்மள மாதிரி தான். ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டுக்கும் அவங்களோட டூரிங் கெப்பாசிட்டிக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான, ஏன்னா இந்தியன் ரோட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பாஸ் ஹோல்ஸ், நிறைய பம்ப்ஸ், அன்ஈவன் ரோட்ஸ் நிறையவே இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸுரி ப்ரீமியம் கம்ஃபர்ட் ரைட் ஒரு கப்பலில் போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபீல் இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பைக் அதாவது இந்த இது 2024 மாடலில் ஃபர்ஸ்ட் வண்டி இந்த செட்டப் இருக்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த வண்டி தான். அதனால தான் நம்ம சேனலில் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் லேட்டாக வந்ததுனால லேட்டஸ்ட்டாக போடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். எகெயின் இந்த வண்டியில் வேறு நிறைய அடிஷ்னல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹார்லி டேவிட்சன்லேருந்து நார்மல் ஒரு ரப்பர் கிரிப் தான் வரும். எகெயின் இதில் வந்து அவங்க ஹீட்டர் கிரிப்ஸ் போட்டிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு சேடில் ஸ்டேஸ் இந்த இது மாதிரி ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஷ் கார்டு இந்த மாதிரி நிறையவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ளோர் போர்டு, ஃபாக் லைட்ஸு. ஸோ ஃபாக் லைட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா கிளியர் வாட்டர்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விசிபிலிட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் விசிபிலிட்டி, நைட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டியும் பிளாக்காக இருக்குது. ஸோ ஒரு பிச் பிளாக்கில் போகிறீங்கன்னா ஒரி பண்ண தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எகெயின் பிரேக் பேட்ஸ், பிரேக்ஸ் ஆர் ஃப்ரம் பிரம்போ. ஸோ ஃப்ரண்டில் உங்களுக்கு டியூவல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் உங்களுக்கு இது வந்திருக்கு. எகெயின் இது பிரம்போ பிரேக் பைட்ஸும் ரொம்ப ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ யூ ஆர் சேஃப் ஆல் த டைம். அண்ட் எகெயின் இட் கம்ஸ் வித் ABS. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ஃபெண்டரில் இன்னொரு விஷயம் மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு 12 inch விண்ட்ஷீல்ட் போட்டிருக்காங்க. பட் பை டிஃபால்ட் OEMலேருந்து ஒரு 5 inch விண்ட்ஷீல்ட் தான் இருக்குது. பட் அதனால உங்களுக்கு விண்ட் வந்து ஜாஸ்தி அடிக்கும்.
அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே 12 இன்ச் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் போட்டிருக்கேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எல். ஸோ இந்த டைனமிக் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பேக்லேயும் வரும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே வண்டி ஆன் ஆகுது, இந்த டிஆர்எல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு காணிக்கிறேனே. ஸோ இண்டிகேட்டர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஃப்க்கு மேலே இந்த சைட் ஃபுல் இண்டிகேட்டரும் இந்த டிஆர்எலும் அப்படியே அந்த ஒயிட் கட்டாகி இது வருது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு பேக்லேயும் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா அண்ட் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஷிகின்கிற ஒரு பிராண்ட், ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். அதுலேருந்து ஒரு டேஷ் கேம் வச்சுருக்கேன். இந்த டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ், ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லா விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் ப்ளே அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயும் இதில் கொடுத்துருக்குறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக, கிட்டத்தட்ட சொல்லணும்னா நடமாடும் ஒரு தேட்டர் செட்டப் உள்ள ஒரு வண்டி. ப்ளஸ் வந்து ஒரு கப்பல்னே சொல்லலாம். ஏன்னா கப்பலில் உங்களுக்கு தேவையான எல்லா இது இருக்கும். அதை கப்பல்னு சொல்கிறது க்ரூஸுன்னே சொல்லலாம். இந்த வண்டி உங்களோட க்ரூஸாக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி வச்சிருக்கிற ஓனர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு அப்டேட் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் தான் உங்கள் பல்வின். see you in another video. அண்ட் நம்ம GRX இந்தியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் யுவர் எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பற்றி சொல்லணும்னா இவங்க நிறைய ப்ரீமியம். இந்த வண்டி விடுங்க, ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ் இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஒரு BMW உங்களுக்கு பாக்ஸர் இன்ஜினோட இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, அதுக்கான ப்ராப்பர் ட்ரெயின் டெக்னீஷியன்ஸும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் இது ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட்னால இங்கே வராங்க அண்ட் அதையும் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட மெக்கானிக் இந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். see you in another video. bye bye. see ya.